களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த நேரத்திலே அவருடைய பாத்திலே அமர்வது எத்தனை அருமையான பாக்கியம். அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கப்படவில்லை. பலவித வேலை நிமித்தமாக அங்கே சென்றிருப்பார்கள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக அவளோடு கூட அவருடைய பாத்திலே அமர்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். அவர் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதமாய் கடந்து வரும். இந்த வேளையில் கூட பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவளோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள உங்களை தாழ்த்தியோடு கூட ஆண்டுக்காரர்கள் ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் இறைவசன வார்த்தை நாம் கேட்பதோடு மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கிக் கொள்வதற்கு அவருடைய அருளும் ஆசிரியமுக்கு தேவை. ஒப்புக்கொடுக்கலாம். காலையில் முதல் இதுவரை நிறைய வேலை செய்திருப்பீர்கள், சோர்வோடு கூட இருப்பீர்கள். ஒப்புக்கொடுக்கலாம். நாங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்வதற்கு நீர் தானே கிருபை செய்யும். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், எல்லா சூழ்நிலையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தூய ஆவியானவர் தானே எங்களை வழிநடத்துவாராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் இந்த வேளையிலே கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி. நான் என் ஊழியத்தின் காலத்தில் அல்ல, என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே பங்கு ஆலயத்திலே வாசகம் வாசித்தார்கள். அந்த முதல் வாசகம் வாசித்தார்கள். முதல் வாசகம், இரண்டாவது வாசகம் வாசிக்கிற பொழுது ஒரு வசனத்தை வாசித்தார்கள். அந்த நாள் முழுதல் அந்த வசன வார்த்தைகளிலே நான் சிந்தித்தேன், தியானித்தேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியானவர் அந்த செய்தியை தரும்படியாக உணர்த்துகின்றார். தூய ஆவியான செய்தியை கொடுக்கும்படியாக என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இறைவசன வார்த்தையில் ஒவ்வொன்றுமே அப்படித்தான். உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அது இரண்டு பக்கம் கருக்குள்ள ஒரு கத்தியை போல குத்தி நம்மை ஊடுருவி பாய்கின்ற கருவிகள் தான். ஆனாலும் இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இருக்கிற நிலையை என்னை நான் உணரச் செய்தது. எனவே இந்த தூய ஆவியான உணர்த்துகிறதான இந்த நிலையிலே நான் அந்த வசன வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது அநேகருக்கு பயனுள்ளதாக என் ஆண்டவர் அதை அமைப்பார். நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் தான், 2 புனித பவுலடிகள் தீமோத்தேயு சொல்லுகின்ற ஒரு கருத்தான். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அதில் முதல்ல 20ஆம் வசனத்தை நான் படிச்சுட்டு அது சின்ன ஒரு கருத்துக்குள்ள போயிட்டு அடுத்து, ஏன்னா அந்த வசனத்தை நான் அந்த 2 வசனத்தை மாத்திரமே அந்த நாள் முழுதுமாக நான் தியானித்தேன். பல சிந்தனைகள் எனக்கு விரிச்சோடி கடந்து வந்தது.
எனவே இந்த நாளிலே அந்த செய்திகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளிக்கலன்கள் மட்டுமல்ல, மண் மற்றும் மரத்தாலான கலன்களும் உள்ளன. அவற்றுள் சில மதிப்புடையவை, சில மதிப்பற்றவை. பாருங்கள், ஒரு பெரிய வீட்டில் சொல்ல, ஒரு பெரிய வீட்டில், இந்த காலத்தில் சொன்னா பங்களான்னு சொல்லலாம், பெரிய வீடுனா பங்களான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வீட்டிலே பலவிதமான பொருட்கள் இருக்கிறது, பலவிதமான பொருட்கள் இருக்கிறது. அந்த பலவிதமான பொருட்கள் ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது வித்தியாசமான நிலையில் இருக்கின்றது. அந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் எந்தெந்த நிலையில இருக்கின்றது என்பது பார்க்க முடியும். பலவிதமான பொருட்கள் இருக்கு. சில மதிப்புக்குரியவை, சில மதிப்பு அற்றவை இருக்கிறது. சிலது பார்க்கனாக்க அந்த கண்ணாடி பீரோவுக்குள்ள அதை ஷோகேஸ்ல வைத்திருப்பார்கள், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதே வேளையில் பார்த்து சமயக்கட்டில் இருக்கிற நிலையும் ஒன்று இருக்கின்றது. அதையும் பார்க்கிற பொழுது சில பொருட்களிலும் உதவாதெல்லாம் அந்த தொட்டில பக்கம் போட்டிருக்கிறது பார்க்கிறோம். பலவிதமான நிலையில் இருக்கின்றது. ஒரு பெரிய வீடு என்று பார்த்தோம். ஒரு பெரிய வீட்டின்று பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவுகளே, என் உள்ளத்திலே அந்த நாளிலே கொண்ட கருத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு பங்கிலே பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட நிலைத்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பங்கிலே அல்லது மறை மாவட்டத்தில் வைக்கலாம், ஒரு சமூகத்தில் வைக்கலாம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலையிலே நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நிலையிலும் கொண்டு வருகின்றது தான். என் அன்புக்குறவுகளே, பெரிய வீடு என்று சொல்லுகிற பொழுது நான் பங்கு மாத்திரம் சொல்லப்படவில்லை, மற மாவட்டத்தை திருச்சபையை கூட கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்ற கருத்தை. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நிலையும் வைத்திருக்கின்றார். என் அன்புக்குறவுகளே, ஒரு பெரிய வீட்டில் சில மதிப்புக்குரிய பொருட்களும் உண்டு, சில மதிப்பு அற்ற பொருட்களும் உண்டு. அது எங்கெங்கே இடத்துல எங்கெங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய மனித வாழ்க்கையிலும் அதை கொண்டு வாருங்கள். சரி, அடுத்தது 21வது வசனத்தை நீங்க படிக்கணும். ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாய் இருப்பார். நம் தலைவருக்கும் பயனுள்ளவராய் இருப்பார். என் அன்புக்குறவுகளை பார்க்கும் ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக்கிக் கொண்டால் என்று நான் இதை நினைக்கிற பொழுது பார்க்கணும். பிரிமாவுகளே, நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு பால் இருக்கு, பால் காய வச்சிருக்கிறாங்க, பால் எடுக்கிறோம். அந்த பாலை எந்த பாத்திரத்தில் எடுப்பாங்க? அழுக்கு நிறைந்த பாத்திரத்தில் கொடுக்க முடியும்? அழுக்கு நிறைந்த பாத்திரத்தில் பார்ப்பாங்க, பால் பண்ணுங்க, அந்த பாத்திரம் பார்ப்பாங்க, இது அழுக்கு இருக்கு, இதுல தூசு இருக்கு, போட்டுருவாங்க. ஒவ்வொன்றும் போட்டுருவாங்க. அழுக்கு இல்லாம தூசு இல்லாம சுத்தமா இருக்கிற எந்த பாத்திரம் வைக்கிறதோ அதுல தான் அந்த பாலை ஊத்துவாங்க. அப்பதான் அதனுடைய காரியம் இருக்கும். அதே போல பார்க்கும் பொழுது அங்க அந்த பாத்திரம் ஒருவேளை அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கல, தூசு படிஞ்சு இருக்கிறது, அந்த பாத்திரத்தை சுத்தமா கழுவின பின்னாடி தான் இந்த பாலை அதுல ஊத்துவாங்க. அப்படித்தானே நாம் செஞ்சுட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, மனித வாழ்க்கையை கூட நாம் தூய்மையாக்கி கொண்டால், அங்க எப்படி ஒரு பாத்திரம் தூய்மையாக்கப்பட்ட பின் அந்த பாழை ஊத்துறாங்களோ அதே போல ஆண்டுடைய கிருபையானது நம்மிலே கடந்து வரும். பார்க்கணும், நம்முடைய கிருபை கடந்து வரும். ஒருவர் பாத்திர மதிப்பட்டவள் இருந்து தம்மை தூய்மையாக்கி கொண்டால் இருக்கு, மதிப்பட்டவன் தன்னை தூய்மையாக்கி கொண்டால் இருக்கு. இந்த கருத்து ஏதோ ஒரு பாத்திரம் நல்லதா இருக்கு, அதுல ஏதோ ஒரு தூசு இருக்குன்னு, என்ன ஒரு தூசு இருக்கும், அதை தூய்மையாக்கணும். இல்லைனாக்க ஒரே தூசுனா கூட அங்கே போகுவதில்லை. பையன் நல்ல பையன்தான், ஆனா என்ன பண்றது, ரொம்ப கோபக்காரன். அந்த கோபம் என்கிறது காரியம் போகணும். அந்த மனுஷன் நல்ல மனிதர் தான், என்ன பண்றது, அவர் தண்ணி அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு இதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை நீக்கப்படுகிற பொழுது அங்கே
காரியங்கள் நடந்து வருகிறது. நல்ல பையன்தான், நல்லவர் தான், நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா பிடிவாதம், அவளுக்கு அதிகமான பிடிவாதம். அந்த பிடிவாதம் போகிற பொழுது அங்கே காரியங்கள், அந்த குடித்தன்மை போகிற பொழுது அங்கே காரியங்கள், அந்த கோபத்தன்மை போகிற பொழுது அங்கே காரியங்கள். இப்படி அந்த ஒருவர் மதிப்பட்டவள் இருந்து தம்மை தூய்மையாக்கி கொண்டால் அவர் மதிப்புக்குரிய ஒரு கலனாக, ஒரு பாத்திரமாக அங்கு அமைகிறார் என்று சொல்லுது. கலன் என்பது பாத்திரமாக அமைகிறது என்று பார்க்கிறோம். அவர் எந்த ஒரு நற்செயலை செய்வதற்கும் அவர் மதிப்புக்குரியவராக இருக்கின்றார். நற்செயல்கள் இருக்கும். மூணாவது பார்க்கும் பொழுது அந்த தம் தலைவருக்கு பயனுள்ளவராக இருக்கிறார். 3 பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவர் மதிப்புக்குரிய தூய கடனாக கருதப்படுவார். இரண்டாவது பார்க்கிற பொழுது அவர் எந்த செயல்களையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார் என்று. மூன்றாவது பார்க்கிற பொழுது தம் தலைவருக்கு பயனுள்ளவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 கருத்துக்கள், இந்த 3 கருத்துக்களையும் என் அன்புக்குரியவர்களை நான் கொண்டு வருகிற கருத்து, ஒன்று, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள் வாழ்கிறோம் என்பது முதல் நிலை. இரண்டாவது நிலை பார்க்கிற பொழுது நற்செய்தி அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற ஒரு நிலை. மூன்றாவது பார்க்கிற பொழுது வரங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்று செயல்படுகிற ஒரு காரியங்களாக நான் கருதுகின்றேன். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜெபம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பதற்கு முதல் நிலை. இரண்டாவது, நற்செய்தி அறிவிப்பதற்கான காரியங்கள். மூன்றாவது, ஆண்டவருடைய வரங்களை பெற்று ஆண்டவருக்குள்ள மகிமையாக இருப்பதுதான் கருத்துக்கள் கொண்டு வருகிறேன். இந்த 3 கருத்துக்களை நான் கொண்டு வருகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, நான் முதலாவது அந்த ஜெபம் என்கிற நிலை கொண்டு வருகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கொண்டு வருகிறேன். என் அன்புக்குரியவர்களே, முதலாவது ஜெபத்தை குறித்து பார்க்கிற பொழுது, இன்று நம்முடைய மக்கள் மத்தியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு வாழ்க்கையில் வருவதில்லை. ஒரு அந்த ஒரு டம்ளர் வச்சு பாத்திரத்திட்ட அந்த பாலை ஊத்துறதுக்கு இந்த பாத்திரம் சரியில்லை என்கிறது கழுவுனா தான் கொண்டு வரதில்லை. உதாரணம் சொல்லுகிறேன். அதே போல நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கப்பட வேண்டும். அவர் கிருபையை மேலே வைத்திருக்கிறார். அந்த கிருபையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய பாத்திரம், இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும். நான் சொல்லுகிற பொழுது எனக்கு தூயான் உணர்த்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த உள்ளம் தூய்மையாக்கப்பட வேண்டும். உள்ளம் தூய்மையாக்கப்படும். பாத்திரத்தில் வெளியே கூட அழுக்கு இருந்தா பரவாயில்ல, ஆனால் உள்ள இருக்கிற கழுவிதான் விசுத்தமா இருக்கப்பட வேண்டும். அதே போல இந்த உள்ளம் தூய்மை இருந்தால் மற்றது எல்லாம் தூய்மை. இந்த உள்ளம் தூய்மை இருந்தால் மற்றது எல்லாம் தூய்மையா இருக்கிறது. இன்று அநேகரில் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை இல்லை. ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரவில்லை. ஏசாயா புத்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் பார்க்கிறோமே. ஏசாயா 59:1-2 பார்க்கிறோமே. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆண்டவருடைய கைகள் குறுக விடவில்லை. உங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடாதபடி ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகிடவில்லை. மாறாக உங்கள் பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய தீச்சல்களுமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பிளவு உண்டு பண்ணப்படும். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதில்லை, நம்முடைய ஜெபம் போவதில்லை. இந்த பாத்திரம் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும். இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் கடந்து வரும். இங்கே மண்டாட்டுக்களும் மேலே கடந்து போகும். இந்த அங்கு ஏசாயாவில் மட்டும் சொல்லப்படவில்லை, எரேமியா கூட சொல்லுகிறார். எரேமியாவில் 5ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வராதபடி நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய தீச்சலுமே தடையா இருக்கிறது என்று அங்கே அவர் கூட குறிப்பிடுகிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே, பார்க்கணும். இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும். ஒருவர் மதிப்பற்ற இருந்து தம்மை தூய்மையாக்கி கொண்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூய்மையாக்கி கொண்டால் ஆண்டவருடைய கிருபையானது கடந்து வரும்.
முதலாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அன்னைக்கு அன்னையருடைய ஜெபங்கள் கேட்கப்படாதனால ஆண்டுடைய ஆசீர்வாதம் வரவில்லை, நம்முடைய ஜெபம் மேல போகப்படவில்லை. அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் பார்க்கிற பொழுது அநேகர் சொல்லுகிற ஒரு கருத்து உண்டு. என் பிரியமான பிள்ளை, அநேகர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, வாழ்க்கையில் பண்ண நிம்மதி இல்லை. அவர்கிட்ட பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், நல்ல நிலையான இருக்கலாம், ஆனால் நிம்மதியை மற்றும் பரிசுத்த நிலை மற்றும் அவர் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய மக்கள் மத்தியிலே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஆண்டவர் கொடுக்கின்ற கருள் கடந்து வரவில்லை. ஏன்? ஏசாயா புத்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுகின்றது, கொடியவர்களுக்கு தீயவர்களுக்கு அமைதி இல்லை என்று. கொடியவர்களுக்கு தீயவர்களுக்கு அமைதி இல்லை என்று. அது மாத்திரமல்ல, நீங்கள் அதே நீ பார்க்கிற பொழுது அதே ஏசாயாவில் 57ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே கொடியவர்கள் தீயவர்களுக்கு பாவிகளுக்கு அக்கிரமிகளுக்கு அமைதி இல்லை என்று சொல்லுகிறார். இந்த பாத்திரத்திலே தெய்வம் கொடுக்கின்றது அமைதி வர வேண்டும் என்றால் இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும். இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய வீட்டிலே இருக்கிற பாத்திரங்கள் பலவிதமான பாத்திரங்கள். எந்த ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த, அந்த வீட்டுக்காரர் எடுத்து பயன்படுத்தலாம்னாக்க அந்த பாத்திரம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த பாத்திரம் தூய்மையாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எடுத்து பயன்படுத்துவார்கள். என் ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும். இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்படும். தூய்மை இல்லாமல் நாம் ஆண்டவரை காணவோ அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த குறித்து நான் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஏனென்றால் அந்த நாளிலே அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் ஒரு நாள் முழுதுமாக சிந்தித்து தியானித்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று, என் பாத்திரம், இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். மத்தேயுவிலே 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் வாசிக்கிறோமே. மத்திய எல்லாம் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் நோட்லாம் எழுதி குறிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிலர் சொல்லுவாங்க, நாங்க உங்களுடைய மெசேஜ்லாம் தவறாம பார்க்கிறோம், எல்லாம் நோட்லாம் எழுதி வைக்கிறோம் சொல்வார்கள். ரொம்ப சந்தோஷம். நீங்க மாத்திரம் இருக்க முடியாது, எல்லாரும் பார்க்கணும். எல்லா மக்களும் இறைவசன வார்த்தையை கேட்கணும். உலகமெல்லாம் மீட்படைய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உலகமெல்லாம் மீட்படைய இயேசு பாடுகள் பட்டார். உலகமெல்லாம் மீட்படைய இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த உலகம் எல்லாம் மீட்படையப்பட வேண்டும் என்றால் இறைவசன வார்த்தை எடுக்கப்பட வேண்டும். இந்த மாத புத்தகத்திலே நான் அதை விளக்கமாக பயங்கரமாக கொடுத்திருக்கிறேன். இந்த மாத புத்தகத்திலே நீ படிச்சிருப்பீங்க, இல்லை வரல படிக்கலாம். இதோ நான் விரைவாக வருகிறேன், அவனவன் செயலை கட்ட கைமாறின் கையிலே இருக்கிறது ஒரு கருத்தோடு கூட நான் அதிலே பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட நான் தூயாவில் உண்டப்பட்டு எழுதியிருக்கிறேன். வாங்க படிங்க. சரி, பார்க்கிறோம். தூய்மை இல்லாமல் கடவுளை யாரும் காண முடியாது என்பதை குறித்து நான் பார்த்தனாக்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை தான் இந்த அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார். பார்க்கலாம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். பாருங்க, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றவர். என்னுடைய உள்ளம் தூய்மையா இருக்கணும். என்னுடைய உள்ளம் தூய்மையா இருந்தால் ஆண்டவர் நான் பார்க்க முடியும், அவருடைய திருமுகத்தை நான் பார்க்க முடியும், அவருடைய அருளையும் ஆசை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் அருமையான கருத்து. தூய்மை வேண்டும், உள்ளம் தூய்மை வேண்டும். இந்த உள்ளம் தூய்மை இல்லாமல் என் அன்புக்குறலை உலகப்பெருமான நிலையிலே நாம் வாழ்ந்திருக்கோமானால் அவர் எப்படி நாம் காண முடியும், எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று எப்படி நாம் சுவைக்க முடியும்? இந்த பாத்திரத்திலே அவர் எப்படி கொண்டு வர முடியும்? பாரம். இந்த பாத்திரத்திலே ஆண்டவருடைய கிருபையும் அருளும் எனக்குள் கடந்து வர வேண்டும் என்றால் இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்பட வேண்டும். அப்பொழுது நான் அவரை அனுபவிக்க முடியும். நான் முன்ன சொன்ன இல்லைங்களா, அமைதி இல்லை என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அமைதி இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை அவர் வைத்திருக்கிறார். பணமோ படிப்பு சொத்து சுகமோ கொடுக்க முடியாத அமைதியை தான் அவர் வைத்திருக்கிறார். அந்த அமைதி நம்முடைய வாழ்க்கைக்கு வரவில்லை என்றால் அது காரணம் பாவம். பாவம் நாம் போகிற பொழுது அந்த அமைதியானது உள்ளத்தை வந்து நிற்கும்.
உள்ளத்தை நெருக்கும். யோவானிலே 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நான் பார்க்கிற பொழுது அதுல சொல்லுவார், யோவான் 14:27 சொல்லுகிற பொழுது அதுல சொல்லுவார் என்று என்ன சொல்லி பார்க்கணும் என்று பிரியமானவர்களே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி, நான் உங்களுக்கு தருகின்ற அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், அருள வேண்டாம். இந்த உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. சில பேர் பார்த்தாங்க மனசுல ஏதாவது கவலை கஷ்டம்னாக்க உடனே ஒரு பாட்டில் தண்ணி ட்ரிங்கிங் வாங்கி அடிச்சிருவாங்க, இல்லைனாக்க புகை வெடிச்சு புண்பட்ட மனதை புகை விட்டு ஆட்டுகிறது என்று அப்படி குடிச்சிட்டு இருப்பாங்க. அல்ல, நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தர முடியாத ஒரு தெய்வீகமான ஒரு அமைதி என்று சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். அமைதி மாத்திரமல்ல என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் மேலே, நம் ஜெபங்கள் அப்படி மேலே போவதற்கும் அப்படித்தான் தூய்மை வேண்டும், தூய்மை வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் மேலே போவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில தூய்மைக்கும், ஆண்டவருடைய அருள் கடந்து வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் மேலே போவதற்கும் நமக்கு வாழ்க்கையிலே தூய்மை வேண்டும். என்ன நம்ம பார்க்கிறோம், இந்த நாட்களிலே அநேக இடத்திலே மழைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மழைக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க. இது உலகப்பரமான நிலையிலே பக்தி விசுவாச நிலையிலே கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருப்பார்கள். மழை வருதில்லை, மழை வருதில்லை. நாங்கள் நானும் சகோதரன் பார்க்கிற பொழுது என் ஊழியத்தினுடைய முதல் ஒரு 10 வருடம் 5 வருடம் 10 நினைக்கிறேன், அப்போ டைம்ல மழை இல்லாத பயங்கரமான வறட்சி இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் பங்கு தந்தையிடம் சொல்லி நாங்கள் கேட்டுட்டு மழைக்காஜம் என்ன முதல்ல பாவ மன்னிப்பன் காரியம் கொண்டு வந்தோம், பாவ மன்னிப்பான காரியம் வேண்டும். இந்த பாவ மன்னிப்பை கொண்டு வந்து பாவ மன்னிப்பு எல்லாரும் மக்கள் பாவரிக்கை செய்து மனம் மாறிட்டு அப்பாரமான ஜெபம் பண்ண கடந்து வரும். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், யாக்கோப் நட்சத்திர யாக்கோப் திருமுகத்தினை பார்க்கிற பொழுது அங்கே அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோப் நட்சத்திரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்துடைய பிற்பகுதி நீ படிச்சு பாருங்க, அந்த பிற்பகுதி படிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான கருத்து. நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு, நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும், பயன் விளைவிக்கும். அடுத்து பார்க்கணும், நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். மன்றாட்டு நேர்மையாளர், என்னுடைய உள்ளம் தூய்மையா இருந்தால், இந்த பாத்திரம் தூய்மையாக இருந்தால், இந்த பாத்திரம் தூய்மையா இருந்தால், இந்த பாத்திரத்தின் வழியாக எடுக்கிற அந்த ஜெபம் மிக வல்லமையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதனால் தான் அது 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான், எலியா நம்மை போன்ற எளிய நிலைக்குற்ற மனிதர் தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக வேண்டினார், அவர் உருக்கமாக வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார், மீண்டும் இறைவன் வேண்டினார். வானம் பொழிந்தது, வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது, நிலம் விளைந்தது. சிந்திக்கணும் பிரியமானவர்களை, மிக அழகாய் சொல்லுங்க. எலியா நம்மை போன்ற எளிய நிலைக்குட்பட்ட மனிதர் தான், எளிய நிலைக்குட்பட்ட மனிதர் தான். அவர் ஜெபம் பண்றார், வானம் அது நின்று மழை நின்று போகிறது, மீண்டும் ஜெபிக்கிறார், மழை பொழிகிறது. ஏன் நாம் பார்க்கணும். ஒரு பெரிய வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமும் இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு கலனும் இருந்தது. பாத்திரத்தை தூய்மையாக்கி கொண்டால் அவர் எடுத்து பயன்படுத்த ஆண்டவராயிருக்கிறார், அந்த எஜமானா இருக்கிறார். நம்ம பக்கம் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைகள் கடந்து வரணும். இந்த பாத்திரம் தூய்மையாக்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில, நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள மக்களாக கூட இருக்க முடியும். பாத்திரமாக நாம் பயன்படுத்த முடியும். எனவே நண்பர்களே, நம்முடைய முதலாவது இந்த பாத்திரம் தூய்மையாக்கி கொண்டால் முதல் ஜெபம் கேட்கப்படுகிறது, ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் நம்மை நிரப்புகிறது என்பதை கொண்டு வர முடியும். நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்காக, நற்செய்தி அறிவிப்பதற்காக இரண்டாவது அவர் சொல்ற எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கின்ற எந்த நற்செயலும், இதுல நான் முதல்ல போகும்போது நற்செய்தி அறிவிக்கிறது தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 72 பேரை தேர்ந்து கொண்டார்.
72 பேர்ல தேர்ந்து கொண்டு அடுத்தது பார்க்கும் பொழுது அதிலே 12 பேரை தேர்ந்து கொண்டார். அந்த 12 பேர்ல 3 பேரை தேர்ந்து கொண்டார். அப்படி ஒவ்வொருவரையும் ஏன் அப்படி கொண்டு தேர்ந்து கொண்டார் என்று பார்க்கிற பொழுது அதிலே சில கருத்துக்கள் இருக்கும். இந்த பாத்திரத்தை விட இந்த பாத்திரம் எடு, இந்த பாத்திரத்தை விட இந்த பாத்திரம் எடு என்று அங்கே அர்த்தமாயிருக்கும். புடி வாழ்க்கையிலும் அப்படிதான் பெரியமானவர்களே. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இந்த பங்கிலே யாரை நாம் எடுக்கலாம், இந்த பகுதியிலே எந்த மக்களை எடுக்கலாம், யாரை பயன்படுத்தலாம் என்று ஆண்டவர் பார்ப்பார். அவருடைய வாழ்க்கையில குறை இருக்குமானால் அந்த குறை நீக்கப்பட வேண்டும். அவர் குறை நீக்கப்படுகிற பொழுது அவர் நல்லா செய்வாருங்க, அவர் எல்லாம் பண்ணுவார், நல்ல கெப்பாசிட்டி மனிதன். ஆனா அவருக்கு ஒரு குறை இருக்குதுங்க. அந்த குறையை நாம் நீக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதை என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வந்தேன், என் வாழ்க்கையை கொண்டு வந்தேன். ஆண்டுடைய மகிமைக்கைத்தான் நான் சொல்லுகிறேன். அதை நான் கொண்டு வந்து என் வாழ்க்கையில் இருக்க அந்த குறையை நான் அப்புறப்படுத்தினேன், தூய்மை ஆக்கினேன். கண்ணீர் விட்டு கதிர் எழுதி ஆண்டவரே நான் என்னை மன்னிங்க, மாற்றுங்க, புதிப்படுங்க கொண்டு வந்தேன். அப்பொழுதுதான் பயன்படுத்தினார். நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை கொண்டு வருகிற பொழுது பிரியமானவர்களை நீங்க தயவுசெய்து பார்க்கணும் இருக்கும். நற்செய்தி அறிவிக்கின்ற சும்மா காரியம் இருக்கு. லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருப்பார். லூக்கா நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 41, 42 வசனத்திலே பார்க்கிற பொழுது அதை சொல்லியிருப்பார். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். எப்படி இருக்குது பாருங்க பிரியங்களா. நற்செய்தி அறிவிக்கிற சாதாரணமான காரியம் கிடையாது. நற்செய்தி அறிவிக்கிற காரணம் கிடையாது. நான் நற்செய்தி அறிவிக்கிறேன்னு பார்க்கணும்னு என்னை நான் தூய்மையாக்கி இருக்கணும். இந்த பாத்திரத்தில் இருக்கிறத பாருங்களே மாற்றப்பட வேண்டும். இல்லையென்றால் நற்செய்தி எப்படி அறிக்க முடியும்? நான் சொல்லுறதுக்கு நல் செய்களை பிரிவுக்கான நல்ல பாத்திரம் இருக்குது. நற்செய்தி அறிவிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பாத்திரம். நற்செய்தி அறிவிப்பு தான் மிக முக்கியம். ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் என்றால் அது நற்செய்தி அறிவிக்கின்ற பாத்திரம் தான். இந்த பாத்திரம் சுத்தமான ஒரு பாத்திரமா இருக்கணும். நான் பேசுறேன், நான் இறைவசன வார்த்தையை சொல்லுகிற எனக்கு நான் தகுதியா இருக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இங்கே சொல்லப்பட்டபடி லூகாஸ்ல சொல்லப்பட்டபடி நான் ஆண்டவரே சொல்கிறார்களே, முதல்ல உங்கள் கண்ணில் உள்ள மரக்கட்டையை தேவணும், உன்னுடைய வாழ்க்கை விட்டு மாத்து, அப்பாரமால போய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இந்த மரக்கட்டையை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் மத்தியில் எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய வாழ்க்கையை குறைவான வாழ்க்கையா இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய குறைபாட்டில் வைத்துக் கொண்டு மற்றவர்களை மனம் ஆண்டவர் இப்படி சொல்லிருக்கிறார் மாறுங்கள் என்று சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நமக்கட்டே நமக்கு தப்பு இருக்கிறது. அப்படிக்கும் போது எப்படி சொல்ல முடியும்? இறைவசன வார்த்தை தூய்மையானது. அந்த தூய்மையான வசனத்தை நாம் சொல்லப்பட வேண்டுமென்றால் என்னுடைய வாழ்க்கையில தூய்மை இருக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தூய்மை பற்றி மக்களுக்கு சொல்ல முடியும். ஒரு பெரிய வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு. மதிப்புக்குரிய பாத்திரங்களும் மதிப்பு கட்ட பாத்திரங்களும் உண்டு. மதிப்பற்ற பாத்திரம் தன்னுடைய இருக்கிறதை தூய்மையாக்கி கொண்டால் ஆண்டவர் தானே பயன்படுத்துவார். எத்தனை சிந்தனைக்குரிய காரியங்கள்! என் அன்பு குறவுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில இன்று நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியில் மக்கள் வருவதில்லை, கொண்டு வர முடியவில்லை. ஏன்? இது முக்கியமான ஒரு பணி, ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பணி. ஆனால் ஏன் வர முடியவில்லை? நிறைய மக்கள் ஜெபிக்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் கூட இன்னும் மேலே கடந்து வர முடியவில்லை. ஏன் கடந்து வர முடியவில்லை? அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கின்றது அர்த்தம்.
நானும் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தேன். கண்ணீர் விட்டு கதறி அந்த குறையை தூக்கி போட்டேன். மாத்துங்க ஆண்டவரே, கண்ணீர் விட்டு கதறினேன். அப்புறமேல்தான் ஆண்டவரும் என்னை பயன்படுத்த விரும்பினார், கடந்து கொண்டார். கடந்த நான் பார்க்கிற பொழுது 31 வருடத்திலே பார்க்கிற பொழுது என் வாழ்க்கையின் அனுபவத்தை தான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் நான் யோகியம் என்று சொல்லப்படவில்லை, எனக்கும் குறை இருக்கும். ஆனாலும் கூட என் அன்பு குறைவுகளை என்னை நான் ஒடுக்கிக் கொள்ளுகிற ஒரு கருத்து. ஐயோ, இந்த நிலை எனக்கு கொண்டு வருகின்ற நிலை. புனித பவுலடிகள் இதை மிக அழகாக சொல்லுகின்றார். புனித பவுல் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியரிலே 9ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே புனித பவுலடிகள் பயங்கரமான ஒரு பிரசங்கியார் இருந்தார். பிரயினத்தார் மக்களிலே, அதாவது மக்கள் மத்தியிலே பிரயினத்தார் மக்களிலே நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் அநேக ஆத்துமக்களை கொண்டு வருகிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியரிலே 9ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் சொல்லுகின்றார். அதை சொல்ல பார்க்கணும். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே, பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் சொல்லுகிறார். சிந்திக்கணும் பிரிமானுகளே. நானும் ஒரு காலத்தில் பைபிளை எடுத்து படிக்கல, மேலோட்டமா இதை படிச்சுட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கணும். ஆனாலும் கூட ஒவ்வொரு வசனங்களையும் வாசி சிந்திக்கிற பொழுது நம்ம எவ்வளவு நிலை கொண்டு போகும் பாருங்க. நாளைக்கு பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாய் இராதபடி என்னை நான் ஒடுக்கிக் கொள்ளுகிறேன். உடலில் வருகிற பாவம், அவருக்குள்ள பாவம் இருக்கிறது, அந்த பாவ நிலை வராதபடி அவரை அடுக்கிக் கொள்ளுகிறார் என்று நான் பார்க்கிறோம். எனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற வேலை நான் ஒன்று சொல்லணும் பிரிமாவுகளே. நான் கடவுளுடைய தூயார் உணர்த்துகிறதை நான் சொல்லுகிறேன். நான் இந்த டிவில எல்லாம் நிறைய சொல்லுவேன். என்னுடைய புத்தக உழைத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிங்க, ஒரு 10 பேராவது நீங்க வாசகராக்குங்கன்னு சொல்லுவேன். யாரும் செஞ்சது கிடையாது. ஆனால் மேட்டூர்ல ஒரு 2 தம்பிமார்கள், பள்ளி படிக்கிற 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அடுத்து +2 முடிச்சுட்டு பையன், 2 அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டு அவர்கள் அந்த மே மாத விடுமுறை நாட்களிலே வீடு வீடா சென்று அட்ரஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி என்னட்டு கொடுத்தாங்க. கொண்டாந்து, பிரதர் நாங்கள் இந்த காரியம் செஞ்சிருக்கிறோம். என் அன்புக்குறவர்களே, ஒரு வேளையை அவர்கள் அப்படி போகிற பொழுது உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் புக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அவங்களுக்கு கேட்கிற பொழுது மற்றவர்கள் இதாக சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த பிள்ளைகள், இந்த 2 பிள்ளைகளும் அதற்கு நிலையில் இருந்திருக்கிறார்கள். நிலைகளை பார்க்கணும். ஒரு சிந்தனை கொண்டு வருகிறேன். நான் இந்த சொல்லுகிற பொழுது இந்த ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்ல சென்னையில் இருக்கிற ஒரு சகோதரன் 150 பேருக்கு அந்த செய்தியை அப்படி அனுப்பி கொண்டிருக்கிறார். 150 பேருக்கு அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். நான் அவர் ஒரு நாள் சொன்னார். அவர் சொல்லும் போது எனக்குள்ள ஒன்று வந்துருக்கு, அவருடைய உள்ளம் பத்தி இருக்குது. அவர் பல நிலையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் மற்ற சமயத்து மக்கள் கூட அனுப்பி கொண்டிருக்கிறாராம். இந்த வேலை கூட அவர் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம், அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குறவர்களே, ஏன் அப்படி அவருக்கு செய்ய முடியுது, மற்றவர்கள் ஏன் செய்ய முடியவில்லை? இந்த சமீபத்தில் தருமபுரி கார்மேல் ஆசிரமத்திலே ஒரு ஜபக்கூட்டம் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜபத்திலே இருக்கிறவங்களுக்காக வைக்கப்பட்டது. அதில் ஒரு சகோதரி என்னை சென்று சொன்னார், பிரதர், நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு நாள் செய்தியும் குறைஞ்சது நான் 128 பேருக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. பிரியமானவர்களே, எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கு எத்தனையோ நிலையை கொண்டிருக்கிறது. ஏன் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்கணும். இந்த நாளிலும் உங்களிடம் நான் அன்போடு கூட பாசத்தோடு கூட கேட்டுக்கொள்ளுகிற ஒரு கருத்து உண்டு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறைவசன வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அனுதின உணவு, அனுதின இறைவார்த்தை அனுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அந்த செய்தி இறைவார்த்தை வேண்டும் என்று கேட்பீர்களானால் உங்களுடைய செல்போன் வாட்ஸ்அப் நம்பரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம், கேட்கலாம். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல 9003449091 இருக்கிற வாட்ஸ்அப் அனுப்பித்தால் உங்களுக்கு நாங்கள் தினந்தோறும் அனுப்பிப்போம். அதே வேளையிலே இந்த நாட்களில் நற்செய்தி அறிவிப்பு என்று மிக முக்கியமாக இருக்கிறது. நற்செய்தி அறிவிப்பு
மிக மிக முக்கியமா இருக்கிறது. நான் இந்த மாதத்திலே 2ஆம் வரி நிலைப்பட்டிருக்கிறேன். நற்செய்தி அறிவிப்பு மிக முக்கியமா இருக்கிறது. கடவுள் தானே இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். நற்செய்தி அறிவிப்புக்காய்த்தான் வச்சிருக்கின்றான். எல்லாரும் செல்லு வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் செய்தி பார்ப்பதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய யூடியூப்பிலே, உங்களுடைய செல்லிலே யூடியூப்பிலே ஒவ்வொரு நாளும் வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற ஒரு செய்தியை கேட்கலாம். உங்களுடைய நண்பர்களை நீங்க இந்த வாய்ஸ் ஆஃப் கார்டை யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் கார்டை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாக்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இறை வசன வார்த்தை கடந்து வரும். ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுத்து ஜெபத்தோடு முடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கறதோடு மட்டுமல்ல பிரியமாக்களே, உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க, அதை ஒரு செய்யுங்க. அது ஒரு நற்செய்தி பணியா இருக்கும். அது நற்செய்தி பணியா இருக்கும். நற்செய்தி பணியாய் அது இருக்கும். நீங்க சொல்லணும், சொல்லி செயல்படுத்தணும். இது செய்ய முடியுமா? இந்த பாத்திரம் தூய்மையா இருக்கணும். இந்த பாத்திரம் தூய்மையா இருக்கிற பொழுதுதான் அதை செய்வதற்கான உந்துதல் வரும். இல்லை என்றால் அந்த உந்துதல் வருவதில்லை. தூய ஆவியின் உந்துதல் கொடுக்கிறதுக்கு அப்பதான் கடந்து வரும். இல்லையா செய்ய முடியாது. நான் இந்த பாத்திரம் தூய்மையா இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். இந்த பாத்திரம் தூய்மையா இருக்கிற பொழுது ஜெபங்கள் கேட்கப்பட்டதாக அவருடைய வாழ்க்கை அனுபவிக்கிறதா இருக்கின்றது. 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தூய்மையா இருக்கிற பொழுது, பரிசுத்தமா இருக்கிற பொழுது அங்கே நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை கடந்து வர முடியும். நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களிலே உங்களுடைய உள்ளம் தூய்மையாக்கட்டும். நற்செய்தி அறிவிப்பின் பணியிலே கடந்து வாருங்கள். நீங்க இந்த சொல்றதுக்காக இல்லை, இது மாத்திரம் இல்லை, என்ன ஒரு காரியம் நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களே நீ கடந்து வாங்க, கடந்து வாங்க, கடந்து வாங்க. அதற்காகத்தான் உங்களை பாத்திரமா நற்செய்தி செய்வதற்கான பாத்திரமாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய இருக்கிற குறைகளை மாற்றி விடுங்கள், மாற்றி விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நண்பர் கேட்டு வருது. உங்களுடைய இதில் வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற செய்தியை நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதே நீங்க செய்தி முடிஞ்ச உடனே கூட அது மறந்து விடாமல் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, 1வது பார்த்தும் ஜெபம் கேட்கப்படுகிறது. 2வது பார்த்தும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிற கருத்து. 3வது பார்க்கிற பொழுது வரங்களை பெற்றுக் கொள்கிற ஒரு கருத்து. வரங்களை பெற்றுக் கொள்கிற கருத்து. என் அன்பு கருவுகளே, ஆவிக்குரிய வரங்களை பற்றி பைபிள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்களை பற்றி பைபிள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த பாத்திரம் அது தகுதியான பாத்திரமா இருக்கப்பட வேண்டும். தகுதியா இருக்க பாத்திரம் இருக்கப்பட வேண்டும். பிரியமாக்களே, நான் இந்த தருமபுரி கார்மேல் தியான ஆசிரமத்திலே புதனருக்கு தியானம் இருக்கிற பொழுது, நச்சரிக்கிற பொழுது நான் சொல்லி வரங்களை குறித்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று. வரங்களை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். பரிசுத்தமான செயல்பாட்டிலே கடந்து வரப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கனிகளை கொண்டு மரத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று. கனிகளை கொண்டு மரத்தை அறிந்து கொண்டு சொல்லுகிறார். கனிகளை கொண்டு மரத்தை அறிந்து கொள்ளுங்கள் சொன்ன இந்த மரம், மரங்களை பார்க்க 3 விதம் இருக்கும். கனி கொடுக்காத மரம், கெட்ட கனி கொடுக்கின்ற மரம், நல்ல கனி கொடுக்கின்ற மரம். பைபிள்ல 3 விதம். கனி கொடுக்காத மரம், யாருக்கும் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத மக்கள். 2வது, அவன் பேசுற பேச்சு நடக்கிற நடத்தை எல்லாம் கெட்ட கெட்டதாக இருக்கும், கெட்ட கனி. 3வது ஆவிக்குரிய கனி. இந்த ஆவிக்குரிய கனி, நல்ல கனி கொடுக்கின்ற மரம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில வருகிற பொழுது அந்த ஆண்டவர் பாப்பார். நல்ல கனி கொடுக்கிற மரத்துக்கு அதே ஆத்ம பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு மகளாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே வரங்களை கொடுக்கின்றார். இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது பிரியமாக்களே, திருத்துதல் பணியிலே 19ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நான் ஒரு கருத்துக்கு நான் சொல்லுகிறேன், பார்க்கணும். என் அன்புக்குறளே, வரங்களை இன்னைக்கு நிறைய பேர் வரங்களை பெற்றுக்கொண்டவர்களை பார்த்து நினைக்கும். பாவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நாம் செய்ய முடியாது. பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அந்த வரங்களோ அந்த ஆண்டுடைய காரியங்களோ செயல்படுத்த முடியாது.
திருத்தர் பணியிலே 19ஆம் அதிகாரத்திலே தயவுசெய்து 15ஆம் வசனத்தை அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னாக்க சொல்லப்பட்டிருக்கும். புனித பவுல் பேய்களாம் விளைச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்த மற்றவங்களுக்கு நானும் பேய் ஓட்டுறேன்னு பேய் ஓட்டுன்னு போவாங்க. பேய் ஓட்டுறன்னு போகும்போது அந்த பேய் பிசாசு சொல்லுகிறது 19ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு சொல்லுது, பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக இயேசுவை எனக்கு தெரியும், இயேசு எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், பவுலை எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யார், நீங்கள் யார் என்று கேட்டது. பார்க்கணும் பிரியமானவர்களே, சிந்தனைக்கு கொண்டு வாங்க. எல்லாரும் ஓட்ட முடியாது, எல்லாரும் பேய்களையும் ஓட்ட முடியாது, பிசாசு ஓட்ட முடியாது. அங்க சொல்லுகிறது இயேசு எனக்கு தெரியும், பவுலை எனக்கு தெரியும், நீ யாரு இன்னைக்கு பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய கிருபை அந்த கிரியிலே நான் பாத்திரம் சொன்னேன். ஒவ்வொரு பாத்திரம், இந்த 3வது பாத்திரம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய மதிப்புக்குரிய பாத்திரமாக இருக்கிறது, மதிப்புக்குரிய பாத்திரமாக இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறேன், கடவுளை எடுத்து பயன்படுத்த ஒரு பாத்திரமா இருக்கின்றது. என் அன்பு கருவுகளை நான் சொல்லுகிற இந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்படுகிற பொழுது அங்கே ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிற ஒரு தன்மை கொடுப்பார். 2வது அவருக்காய் பயன்படுத்துகிறவர்களை கொடுப்பார். 3வது அவருடைய மதிப்புக்குரிய காரியமாக நம்மை பயன்படுத்தி மகிழ்ச்சி விடுவார். அதுதான் பார்க்கிறோம் தூய்மையாக்கி கொண்டு இந்த பாத்திரத்துக்கு அதை பார்க்கிற பொழுது யோவான் நட்சத்திலே 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 12:26 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். தொண்டு யார்? ஒருவர் எனக்கு தொண்டு செய்வாராகில், அப்படியே செய்தி கொண்டு வாருங்க. ஒருவனுக்கு தொண்டு செய்வார்கள், அவனை பின்பற்றட்டும். எனக்கு தொண்டு செய்வதற்கு என் தந்தை மதிப்பளிக்கிறார், கனப்படுத்துகிறார், உயர்த்துகிறார் என்ற நிலை கொண்டு வருகிறது. இந்த பாத்திரம் ஆண்டவருடைய மதிப்புக்குரிய பாத்திரமாக இருக்கப்பட வேண்டும். சகோதரா, சகோதரி, உங்களைத்தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். பாத்திரம் மிகுந்த பாத்திரமாக இருக்கப்பட வேண்டும். எனவே அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்க பார்க்கும் பொழுது வசனத்தை ஒவ்வொன்றும் படிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபையும் அருளும் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற காரியமா இருக்கணும். ஏசியா புத்தகத்திலே பார்க்கிறோம். ஏசியா புத்தகத்திலே 62ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை மதிப்பளிப்பாக சொல்லப்பட்டிருக்கலையா, அந்த கருத்தோடு கூட நான் கொண்டு வருகிறேன். ஏசியா 62ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவருடைய கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து வரணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாத வாழ்க்கையில் நாம் கடந்து வர நம்ம எப்ப கிடைக்கணும், நாம் ஜெபிக்கணும். இதற்காக நம்மை அப்படுத்தி நாம் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவருடைய விருப்பம் நாம் எல்லோரும் தூய்மையாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே. அந்த பரிசுத்தமான ஆண்டவரிடம், அந்த தூயவரான ஆண்டவரிடம், ஆண்டவரே எனக்கு துணையாய் தூய ஆவியானவரை தாரும் ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே போக்கி உமது தூய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய் நம் அனைவரையும் ஒப்பு கொடுப்போமா? தூய ஆவியே துணையாய் வாருமே என்று பாடி ஆண்டவரை நாம் வரவேற்போம். தூய ஆவியே துணையாய் நீ வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயமில் பொழிந்தருள்வி. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயமில் பொழிந்தருள்வி. தூய ஆவியே துணையாய் நீ வருவீர்,
இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயமில் பொழிந்தருள்வீர். பகைமையை நான் அழிக்க நல்லன்பை தாருமே. மன்னிப்பில் தினம் மலர நல்ல மனதினை தாருமே. பகைமையை நான் அழிக்க நல்ல மனதினை தாருமே. மன்னிப்பில் தினம் மலர நல்ல அன்பை தாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. வாரும் வாருமே எமில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே எமில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயமில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயமில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயமில் பொழிந்தருள்வீர். தூயாவியானவரே, எங்களுக்கு துணையாய் வருகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள இதயத்தில் தான், பரிசுத்தம் உள்ள ஆலயத்தில் தான் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை பொழிகிறீர் ஆண்டவரே. இதோ உமது கரத்திலே ஒரு குயவன் கையில் களிமண்ணை கொடுப்பது போல நாங்கள் உமது கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் அணையும்படியாய் பிறருக்கு உதவி செய்கிற நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நல்ல கலனாக பாத்திரமாக எங்களை உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த விடுதலை செய்தியை கேட்டுக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நல்ல கலனாக மாற்றும்படியாய் ஆண்டவரே உமது கையிலே ஒரு பொன் மணி முடியாய் ஆண்டவரே இருக்கும்படியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த இறை செய்தியை கேட்டுக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக ஆண்டவரே. உடல் நோயால் வருந்தவர்களுக்கு ஆண்டவரே உடல் பலத்தை தாரும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனையை ஆண்டவரே தீர்க்கும்படியாக ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே திருமண வயதை எட்டும் ஆண்டவரே திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இதோ ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது, அவர்களுக்கு வழியை காட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக இளைஞர்கள் ஆண்டவரே படித்தும் வேலை இல்லை என்று பரிதவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை ஒரு நல்ல ஒரு தொழிலை நல்ல ஒரு வேலையை ஆண்டவரே அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க முடியாது நீர் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, அநேக இளைஞர்கள் ஆண்டவரே தீய சக்திகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லா தீய பழக்கங்களையும் ஒழிக்கக்கூடிய ஆண்டவரே, தீய பழக்கங்களை ஆண்டவரே எல்லாம் மறக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இந்த இறை செய்தி ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் விடுதலை செய்ய மாறட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியாக மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த எளிமையான எலியாவின் ஜெபத்தை கேட்டது போல ஆண்டவரே, சாதாரண மனிதனாக எலியாவின் ஜெபத்தை கேட்டது போல ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்கும்படியா ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம். இதை அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். 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 அறியே வாழ்க
ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டுமென்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால்